Hello everyone, welcome back. In the video நம்ம class 7th ஓட 5th chapter படிக்க போறோம். டைட்டில் என்னன்னா नहीं होना बीमार. बीमारனா sick. So I don't want to get sick. இதுதான் டைட்டிலோட மீனிங். இந்த சாப்டர் எழுதினவர் யாருன்னா ஸ்வயம் பிரகாஷ் ஜி. இந்த ஸ்டோரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இதுல வந்து ஒரு பையன் ஸ்கூல் பங்க் பண்ணுன்றதுக்காக உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவு போடுறான். அப்போ வந்து வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேல நரேட் பண்ணியிருக்கான். அண்ட் கடைசியாக வந்து போய் சொல்லி லீவு போடக்கூடாதுன்றதுக்கு அவன் எப்படி ரிக்ரெட் பண்ணுறான்றது தான் ஸ்டோரி. சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம लेखक परिचय பார்த்துடலாம். स्वयं प्रकाश हिंदी के जाने माने लेखक थे. स्वयं प्रकाश जी வந்து हिंदी ஒரு ஃபேமஸான ரைட்டர். उनकी कहानियां बच्चों और बड़ों के दिल को छू जाती हैं. அவரோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா பசங்களையும் அண்ட் பெரியவங்களும் ரெண்டு பேருமே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். स्वयं प्रकाश की कहानियां पढ़ते हुए लगता है मानो वे हमारे ही जीवन की कहानियां हैं, हमारे ही अनुभव उन्होंने लिख दिए हैं. ஸோ அவர் எழுதின கதையை படிக்கும் போதே நம்ம லைஃபோட கதை படிக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதை படிக்கும் போது நமக்கு நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவர் எழுதின மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். उन्होंने बच्चों के लिए कई मनोरंजक कहानियां लिखी हैं जिनमें उनके साहसिक कारनामे, मित्रता और जीवन के छोटे छोटे लेकिन महत्वपूर्ण पहलुओं की बड़ी रोचकता से प्रस्तुत किया गया है. ஸோ அவர் மெயின்லி வந்து பசங்களுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த ஸ்டோரிஸில் வந்து அட்வென்ச்சர்ஸ், साहसिक कारनामे அட்வென்ச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் जीवन के छोटे छोटे लेकिन महत्वपूर्ण पहलू அப்படின்னா லைஃபோட சின்ன சின்ன பட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேல வந்து அவரோட ரைட்டிங்ஸில் எழுதியிருப்பார். स्वयं प्रकाश की कहानियों की विशेषता यह है कि उन्हें पढ़ते समय ऐसा लगता है जैसे कोई पुराना मित्र बातें कर रहा हो. அண்ட் அவரோட ரைட்டிங்ஸ், அவரோட ஸ்டோரிஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை படிக்கும் போது நமக்கு என்னவோ நம்ம ஏதோ பழைய ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். उनकी कहानियां न केवल मनोरंजन करती है बल्कि सोचने समझने के लिए नई दिशाएं भी देती है. அவரோட ஸ்டோரிஸ் நம்மளை வந்து வெறும் என்டர்டெயின் மட்டும் பண்ணாது, பட் சோச்சனேனா திங்கிங், சமஜ்னே அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு புது டைரக்ஷனும் கொடுக்கும். मात्रा और भार, अगली किताब, ज्योति रथ के सारथी, फिनिक्स आदि इनकी कई रचनाएं हैं. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அவரோட ஃபேமஸ் ரைட்டிங்ஸ். लेट्स स्टार्ट दी चैप्टर. एक दिन मुझे साथ लेकर नानी जी हमारे पड़ोसी सुधाकर काका को देखने गई जो बीमार थे. ஸோ இங்கே வந்து ஒரு நரேட்டர் வந்து ஒரு சின்ன பையன், அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நாள் என்னோட பாட்டி என்னை வந்து என்னோட நெய்பர், படோசியனா நெய்பர் சுதாகர் அங்கிளை வந்து பார்க்க கூப்பிட்டு போனாங்க. அண்ட் அவர் வந்து பீமாராக இருந்தாங்க, அதாவது he was sick. बीमारना उड़म சரியில்லைன்னு அர்த்தம். वे अस्पताल में भर्ती थे. அவர் வந்து हॉस्पिटल एडमिट இருந்தார். भर्ती है ना एडमिट. अस्पताल जाने का यह मेरा पहला अवसर था. एंड अस्पताल हॉस्पिटल வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கிடைச்சது. एक बड़े से वार्ड में कई एक जैसे पलंग लाइन में लगे हुए थे. ஸோ ஒரு பெரிய வார்டு இருந்தது, அதில் ஒரே மாதிரி பெட்ஸ் அங்கே போட்டிருந்தது, லைனாக போட்டிருந்தது. பல்லங்கன்னா பெட்ஸ். सब पर एक जैसी सफ़ेद चादर और लाल कंबल. ஸோ எல்லா கட்டல்லையும் வந்து ஒரே மாதிரி ஒயிட் கலர் பெட்ஷீட் போட்டிருந்தது அண்ட் ரெட் கலர் பிளாங்கெட் இருந்தது. सफ़ेद दीवारें, ऊंची छत, खिड़कियों पर हरे पर्दे और फर्श एकदम चमकता हुआ. ஸோ அந்த ரூம் எப்படி இருந்ததுன்னா, சஃபேத் தீவாரே ஒயிட் வால்ஸ் இருந்தது, சத்தனா சீலிங். ஸோ சீலிங்ஸுமே ரொம்ப ஹையாக இருந்தது. கிடக்கியும் பர் ஹரே பர்தே. ஸோ அண்ட் விண்டோஸில் வந்து க்ரீன் கலர் கர்டன்ஸ் மாட்டிருந்தது. பர்தேனா கர்டன்ஸ் அண்ட் ஃபர்ஷனா ஃப்ளோர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. एक पलंग पर सुधाकर काका लेटे हुए थे. ஒரு பெட்ல வந்து சுதாகர் அங்கிள் படுத்துட்டு இருந்தாரு. एकदम पास पहुंचने पर दिखाई दिया. ரொம்ப கிட்ட போய் அவரை நாங்க பார்த்தோம். हमें देखकर सुधाकर काका जैसे खुश हो गए. எங்களை பார்த்தோன்னே சுதாகர் அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. नानी जी ने उनके सिर पर हाथ फेरा और उनके सिरहाने खड़ी हो गई और हालचाल पूछने लगी. ஸோ பாட்டி என்ன பண்ணாங்க, போனோடனே அவர் தலையில கையை வச்சுட்டு அண்ட் அவர் பக்கத்துலேயே தலைமாட்டில் போய் நின்றுக்கிட்டு அவரை விசாரிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. अस्पताल का माहौल मुझे बहुत ही अच्छा लग रहा था. माहौलனா சரௌண்டிங். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட சரௌண்டிங் வந்து அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
बड़ी बड़ी खिड़कियों के पास हरे हरे पेड़ झूम रहे थे. ஸோ அங்கிருந்து அந்த ரூம்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய விண்டோஸ் இருந்தது. அந்த விண்டோஸ் வெளியே வந்து பெரிய மரங்கள் இருந்தது. அது காத்துல ஆடிட்டு இருந்தது. न ट्रैफिक का शोरगुल, न धूल, न मच्छर मक्खी. ஷோர்குலனா நாய்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு டிராஃபிக் எந்த சவுண்டுமே இல்லை, டிராஃபிக் சவுண்டும் இல்லை. தூள்னா தூசி, டஸ்ட். அங்கே ஒரு சின்ன டஸ்ட் கூட பார்க்க முடியல. அண்ட் மச்சர் மக்கி, மச்சர்னா கொசு, அண்ட் மக்கியனா ஹவுஸ் ஃப்ளை ஈ. ஸோ அங்கே எந்த கொசு தொல்லையும் இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருந்தது அந்த ரூம். सिर्फ लोगों के धीरे धीरे बातचीत करने की धीमी धीमी गुनगुन. ஸோ மக்கள் இந்த ரூமில் மெதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது. பாக்கி எக்தம் சாந்தி. மற்றபடி அந்த ரூம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. तभी सफ़ेद कपड़ों में एक नर्स आई. அப்போ தான் வந்து ஒரு वाइट यूनिफॉर्म போட்டு ஒரு நர்ஸ் வந்தாங்க. नर्स ने नानी जी को देखकर अभिवादन में सिर हिलाया. நர்ஸும் வந்து பாட்டியை பார்த்து க்ரீட் பண்ணாங்க. அபிவாதன்னா டு க்ரீட், தலையாட்டி அவங்கள க்ரீட் பண்ணாங்க. ஒரு काका को दवा खिलाई. அண்ட் அந்த அங்கிளுக்கு வந்து மருந்து கொடுத்தாங்க. नानी जी काका के लिए साबुदाने की खीर बनाकर लाई थी. ஸோ பாட்டி வந்து அந்த அங்கிளுக்காக வந்து ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நர்ஸே பூச்சா கி खिला दूं क्या. பாட்டியும் வந்து நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அவனுக்கு ஊட்டி விடவா, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. नर्स के हाँ कहने पर उसके जाने के बाद नानी जी ने चम्मच से धीरे धीरे काका को साबुदाने की खीर खिलाई. ஸோ நர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போன பிறகு பாட்டியும் வந்து ஸ்பூனால், சம்மச்சனா ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அங்கிளுக்கு ஊட்டி விட்டாங்க. காக்கா ने बहुत स्वाद लेकर खीर खाई. அங்கிளும் வந்து அந்த கீரை வந்து பாயசத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு. ठाट से साफ सुथरे बिस्तर पर लेटे रहो और साबुदाने की खीर खाते रहो. काश सुधाकर काका की जगह मैं होता, मैं कब बीमार पड़ूंगा. ஸோ எங்கள் நரேட்டர் அந்த சின்ன பையன் என்ன யோசிக்கிறான்னா, என்ன ஒரு கம்ஃபர்ட், என்ன ஒரு ஜாலியாக வந்து உடம்பு சரியில்லாதவங்க படுத்துட்டு இருக்காங்க. டாட் சே சாஃப் சுத்ரே பிஸ்தர் பர். பிஸ்தர்னா பெட். ஸோ எவ்வளோ கம்ஃபர்ட்டாக எவ்வளோ ஜாலியாக வந்து ஒரு க்ளீனான பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சாபுதானைக்கு கீர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஜவ்வரிசி பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காஷ் ஐ விஷ் சுதாகர் காக்கா கி ஜகா மே ஹோத்தா. ஐ விஷ் சுதாகர் அங்கிளுக்கு பதிலாக நான் இங்கே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நானும் எவ்வளோ ஜாலியாக இருப்பேன். மேக்கா பீமார் படுங்க, நான் எப்போ உடம்பு சரியில்லாமல் போவேன், எனக்கு எப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஜாலியாக படுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் யோசிக்கிறான். कुछ रोज बाद एक दिन मेरा स्कूल जाने का मन नहीं किया. ஸோ கொஞ்சம் டேஸ் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் எனக்கு ஸ்கூல் போக மனசே இல்லை. मैंने होमवर्क भी नहीं किया था. நான் ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் இருந்தேன். मैं स्कूल जाता तो ज़रूर सज़ा मिलती. सज़ाना पनिशमेंट. நான் ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு டீச்சர் கிட்டேருந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். मैंने सोचा बीमार पड़ने के लिए आज का दिन बिल्कुल ठीक होगा. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு தான் கரெக்டான டைம் டு ஃபீல் சிக். ஓகே, நான் இன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன், திஸ் இஸ் அ கரெக்ட் டைம் அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். சலோ பீமார் பட் ஜாத்தே ஹேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம உடம்பு சரியில்லைன்னு எதையாச்சும் ரீசன் சொல்லி லீவ் போட்டுடலாம், இன்னைக்கு தான் கரெக்டான டைம் அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். मैं रजाई से निकला ही नहीं, नानी जी उठाने आई तो मैंने कहा आज मैं बीमार हूँ. ஸோ நான் வந்து ரஜாய் அந்த பிளாங்கெட்டில் படுத்துட்டு இருந்தேன், அதுலேருந்து வெளியவே வரல. உடனே வந்து பாட்டி வந்தாங்க எழுப்புறதுக்கு. அண்ட் அவன் என்ன சொல்கிறான்னா, मैंने कहा, நான் என்ன சொன்னேன்னா, आज मैं बीमार हूँ, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. क्या हो गया. नानी जी கேட்குறாங்க, என்ன ஆச்சு. मेरे सर में दर्द हो रहा है, पेट भी दुख रहा है और मुझे बुखार भी है. எனக்கு தலை வலிக்குது, வயிறும் வலிக்குது, அண்ட் எனக்கு ஃபீவராக இருக்குது. புகாரனா ஃபீவர், पेट ना வயிறு, ஸ்டமக். मैं रजाई में पड़ा घर में चल रही गतिविधियों का अनुमान लगाता रहा. ஸோ நான் படுக்கையிலேயே படுத்துட்டே வந்து வீட்டில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப் छोटे मामा नहाकर निकले. சின்ன மாமா குளிச்சுட்டு வெளியே வந்தாரு. அப் குசும் மौसी रोज की तरह नाश्ता छोड़कर कॉलेज बस पकड़ने भागी. குசும் சித்தி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே காலேஜ் பஸ் பிடிக்க ஓடி இருப்பாங்க. அப் முன்னு अपना जूता ढूंढ रहा है. முன்னு வந்து அவனோட ஷூவை தேடிட்டு இருக்கான். இப்ப அப் छोटे मामा ने साइकिल उठाई. இப்போ சின்ன மாமா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. अब सब चले गए. எல்லாரும் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. अब घर में मैं अकेला रह गया. வீட்டில் நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன். पता नहीं कब झपकी आ गई. झपकीனா தூக்கம். ஸோ இது பார்த்துட்டே இருக்கும்போது எப்பயோ நான் எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். तभी नाना जी आए. क्या हो गया, क्या हो गया. அப்போதான் வந்து தாத்தா வந்தார். நானாஜினா தாத்தா வந்தாரு. என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு அப்படி கேட்டுட்டே வராரு. बुखार आ गया मैंने कराते हुए कहा.
ஸோ அந்த கர்ராஹ்னானா வித் பெயின்ஃபுல் வாய்ஸ், அந்த ஃபீவராக இருக்கும்போது அப்படியே மெதுவாக பேசுவாங்களே அந்த மாதிரி, ஓ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். देखे नाना जी ने रजाई हटाकर मेरा माथा छुआ, पेट देखा और नब्ज देखने लगे. ஓ அப்படியா, இரு பார்க்கலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட வந்து என்னோட பிளாங்கெட் எடுத்துட்டு என்னோட நெத்தியை தொட்டு பார்த்தாரு, வயிற்றை தொட்டு பார்த்தாரு அண்ட் கையும் தொட்டு பார்த்தாரு. इस बीच नानी जी भी आ गई. ஸோ அப்போ உடனே பாட்டியும் வந்துட்டாங்க. क्या हुआ, नानी जी ने पूछा. என்ன ஆச்சு, தொட்டு பார்த்தீங்களே என்ன ஆச்சு? புகார் तो नहीं है, नाना जी बोले. தாத்தா வந்து தொட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஃபீவர் என்னமோ இல்லாத மாதிரி தெரியுது, எனக்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லையே. आपको पता नहीं चल रहा, थर्मामीटर लगाकर देखिए मैंने कहा. ஸோ நானும் வந்து தாத்தா கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்து थर्मामीटर வச்சு பாருங்க, எனக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். मुझे पता था घर में कोई नहीं है, थर्मामीटर लगा भी लिया तो देखेगा कौन, पर खुद को बीमार साबित करने के लिए यह चाल अच्छी थी. ஸோ எனக்கு தெரியும் வீட்டில் யாரும் இல்லை, ஸோ थर्मामीटर வச்சு பார்த்தாலும் யார் அதை பார்த்து சொல்லுவா ஃபீவர்னு, ஏன்னா தாத்தா பாட்டிக்கு தெரியாது, பார்க்க தெரியாது. அதை பார்க்கறதா இருந்தால் நான் தான் பார்க்கணும், அண்ட் நானே அங்கே உடம்பு சரியில்லாமல் தான் படுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது கரெக்டான ஒரு ஐடியாவாக இருந்தது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சாபித் கர்னானா டு ப்ரூவ். बहुत ढूंढा गया पर थर्मामीटर मिला ही नहीं. ரொம்ப தேடினாங்க ஆனால் थर्मामीटर கிடைக்கவே இல்லை. शायद कोई मांग कर ले गया था. யாராச்சும் கேட்டுட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ நார்மலி பக்கத்து வீட்டில் இல்லை யாராச்சும் கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, அது எங்கே வச்சாங்கன்னே தெரியல. ஸோ ஃபைனலி थर्मामीटर கிடைக்கவே இல்லை. फिर नाना जी की आवाज़ आई, ले पुड़िया खा ले. पुड़ियाன்றது இங்கே மெடிசன், பேக்கெட் ஆஃப் மெடிசன். அப்போ வந்து தாத்தா வந்தார், தாத்தாவோட வாய்ஸ் கேட்டுச்சு என்னன்னா, இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு. நான் चाहते हुए भी मुझे कड़वी पुड़िया खानी पड़ी और काढ़े जैसी चाय पीनी पड़ी. காடைனாங்க கசாயம். ஸோ எனக்கு பிடிக்கலன்னா கூட அந்த கசப்பான மருந்து அண்ட் அந்த கசாயத்தை நான் டீ மாதிரி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். फिर नाना जी बोले, आज इसे कुछ खाने को मत देना, ஆராம் करने दो, शाम को देखेंगे. அப்புறம் தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காது, ரெஸ்ட் எடுக்க விடு, ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு. ஆறாமனா ரெஸ்ட். ஸோ அவனுக்கு வயிறு வலிச்சது இல்லையா, அதனால தாத்தா அப்படி சொல்கிறாங்க. தோனும் சலேகே, ரெண்டு பேருமே மருந்தை கொடுத்துட்டு கஷாயத்தை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மே பத்தா நஹி கப் நீந்த் மே குடுப் ஹோ கயா. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்றான் அந்த பையன். कुछ देर बाद जब मेरी आंख खुली, मुझे बड़ी तेज इच्छा हुई कि इसी समय बाहर निकलकर दिन की रोशनी में अपनी गली की चहल पहल देखूं. ஸோ உள்ளேயே படுத்திருந்ததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என் கண்ணு திறந்த உடனே, தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே எனக்கு என்னமோ வெளியே போய் அந்த லைட், அதாவது வெளியே ரூமில் வந்து எப்பவுமே இருட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ பாஹர் கி ரோஷனி, தின் கி ரோஷனின்னா அந்த டே லைட்டை வெளியே போய் அந்த கலியில் ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா அவன் காலையிலேருந்து பெட்லேயே தான் படுத்துட்டு இருந்தான், வெளியவே போகல. திடீர்னு அவனுக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, ஓகே நம்ம போய் வெளியே ஸ்ட்ரீட்டில் தெருவில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த வெளிச்சத்தை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் அவன். देखा जाए कि जदू भाई ட்ரை கிளீனர் क्या कर रहे हैं. ஸோ மேபி அவங்க வீட்டு பக்கத்துலேயே ட்ரை கிளீனரோட கடை இருக்கும். ஸோ அவன் யோசிக்கிறான், ஓ இந்த நேரத்தில் இந்த जदू भाई ட்ரை கிளீனர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு. तेजराम की दुकान पर कितने ग्राहक बैठे हैं. ग्राहकனா கஸ்டமர். ஸோ அந்த तेजरामோட கடையில் எத்தனை கஸ்டமர் உட்காந்துட்டு இருப்பாங்க. महेश घी सेंटर ने मलाई का भगोना आंच पर चढ़ाया या नहीं और टेलीफोन के तारों पर कितनी चिड़ियाँ बैठी हैं. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து நெய் கடை இருந்தது. ஸோ அந்த நெய் கடையில் வந்து நெய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா, அண்ட் வெளியே வந்து அந்த டெலிஃபோன் வயர்ஸில் எத்தனை பறவைகள் உட்காந்துட்டு இருக்கு, இது எல்லாமே வந்து அவனுக்கு உள்ளேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. लेकिन मजबूरी थी, चाहे जितनी ऊब हो लेटे ही रहना था. ஊபனா போர். ஆனால் அங்கே வந்து ஒரு கட்டாயம், மஜ்பூரினா ஒரு கட்டாயம், கம்பல்ஷன். என்ன ஒரு கம்பல்ஷன், அவன் போய் சொல்லிட்டான், அதனால இப்போ அவனால் வெளியே வர முடியல. அண்ட் எவ்வளோ போர் அடித்தாலும் உள்ளேயே இப்போ படுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. कुछ देर इधर उधर की स्कूल की दोस्तों की बातें सोचता रहा. ஸோ கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டே ஸ்கூலில் நடக்கிற விஷயம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின விஷயம் எல்லாமே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவனால் வெளியே போக முடியாது. फिर लेटे लेटे पीठ दुखने लगी तो उठकर बैठ गया. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்ததுனால எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் எழுந்து உட்காந்துக்கிட்டேன். लेकिन बाहर कुछ आहट होते ही फिर से लेट गया. आहटனா சவுண்ட். ஆனால் வெளியிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது, அதனால நான் மறுபடியும் போய் படுத்துக்கிட்டேன். நானாஜி ஆயே. தாத்தா வந்தாரு. போலே அப் கேசா ஹே சிர்தர்த். தாத்தா கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்கு தலைவலி. சிறுதர்துனா
हेडेक। मैंने कहा ठीक है, फिर भी एक पुड़िया और खिला गए. நானும் சொன்னேன் ஓகே எனக்கு இப்போ பரவாயில்லன்னு. இருந்தாலும் தாத்தா வந்து மறுபடியும் மருந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. अचानक मुझे भूख सी लगी. सडनली வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. फल या साबुदाने की खीर मिलने की उम्मीद की तो सुबह ही हत्या हो चुकी थी. ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஜவ்வரிசி பாயாசம் கிடைக்கும்ன்ற ஹோப்பே வந்து காலையிலேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாட்டி வந்து என்ன தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து வயிற்று காய போடு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. अब नानी जी से जाकर कहूं कि भूख लग रही है तो वे क्या करेगी, ज्यादा से ज्यादा यही कि दूध पी ले. ஸோ இப்போ வந்து நான் பாட்டி கிட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமா போய் பாலை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. या नानाजी से पूछने चली जाएगी वो कह रहा है भूख लगी है. இல்லைன்னா போய் தாத்தா கிட்ட சொல்லுவாங்க ஐயோ அவனுக்கு பசிக்குது அப்படின்னு. और फिर नानाजी क्या कहेंगे, என் தாத்தா என்ன சொல்லுவாரு ஃபைனலி, वही जो सुबह कह रहे थे. காலையில சொன்னதுதான் இப்பயும் சொல்ல போறாரு. என்னன்னா तबीयत ढीली हो तो सबसे अच्छा उपाय है भूखे रहना, इससे सारे विकार निकल जाएंगे. என் தாத்தா ஃபைனலி என்ன சொல்லுவாருன்னா, உடம்பு சரியில்லைன்னா அதோட பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது. நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா உன்னோட எல்லா டிசீஸ் தானா போயிடும். விகாரம்னா டிசீஸ். உன்னோட எல்லா பிரச்சனையும் எல்லா டிசீஸுமே வந்து நீ பட்னியா இருந்தீங்கன்னா போயிடும். அதுதான் சொல்லுவாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். क्या मुसीबत है पड़े रहो, आखिर कब तक कोई पड़ा रह सकता है. ஐயோ என்னடா பிரச்சனை, அது எங்க மாட்டிக்கிட்டேன், இது எவ்வளவு நேரத்துக்கு நான் இப்படி படுத்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பையன் புலம்புறான். इससे तो स्कूल चला जाता तो ही ठीक रहता. நான் ஸ்கூலுக்கு போயிருந்தாலே நல்லா இருந்திருக்குமே, இப்படி எவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்கிறது. சஜா மில்தி தோ மில் ஜாத்தி, பனிஷ்மெண்ட் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னால இப்படி படுத்துட்டு இருக்க முடியாது. कितना मजा आता जब रिसेस में ठेले पर जाकर नमक मिर्च लगे अमरूद खाते कटर कटर. எவ்வளோ ஜாலியா இருந்திருக்கும். நான் வந்து ரிசஸ் பிரேக்ல போயிட்டு வெளியே தள்ளு வண்டியில உப்பு மிளகா போட்டு அந்த கொய்யா பழம் விற்பாங்களே அது வாங்கி சாப்பிட்டு ஜாலியா சாப்பிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படியே அவன் யோசிக்கிறான். அவன் फिर झपकी लग गई. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. लेकिन भूख के कारण ठीक से नींद भी नहीं आ रही थी. ஆனா பசினால எனக்கு தூக்கமும் சரியா வரல. और आंख जरा लगती भी तो खाने की चीजें दिखाई देती. गर्मा गर्म खस्ता कचौड़ी, मावे की बर्फी, बेसन की चिक्की, गोलगप्पे. ஸோ எனக்கு தூக்கம் லைட்டாக வந்தாலுமே கண்ணு முன்னாடி வந்து சாப்பிட்ற பொருள் மட்டும் தான் தெரிஞ்சுது. என்னன்னா சுட சுட கஸ்தா கச்சோடி, கஸ்தானா கிறிஸ்பி, கச்சோடின்றது ஒரு ஸ்நாக்ஸு, சுட சுட ஸ்நாக்ஸு கச்சோடி, மாவே கி பர்ஃபி, ஸோ மில்க் ஸ்வீட்ஸு, பேசன் கி சிக்கியானா கடலை மாவு சிக்கி, அண்ட் கோல்கப்பேனா பானிபூரி. இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி சாப்பிட்ற பொருள் மட்டும் தான் தெரிஞ்சுது. और सबसे ऊपर साबूदाने की खीर. पता नहीं क्यों साबूदाने की खीर सिर्फ उपवास और बीमारी में ही बनाई जाती है. ऑन द टॉप எனக்கு சாபுதானே கி खीर என் கண்ணு முன்னாடியே வந்தது. ஏன் வந்து இந்த खीर வந்து ஃபாஸ்டிங் அப்போவோ இல்லை உடம்பு சரியில்லாதப்போ மட்டும்தான் செய்கிறாங்க, மற்ற நேரத்தில் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க. जैसे गुजिया सिर्फ होली दिवाली और पंजरी सिर्फ पूर्णिमा के दिन बनाई जाती है. गुजियाன்றது வந்து சோமாசு. ஸோ அதுவுமே வந்து ஏன் ஹோலியோ தீபாவளியோ அதாவது ஃபெஸ்டிவல் அப்போ தான் செய்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சரியுமே வந்து ஒரு ஸ்வீட்டு, அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ இந்த பஞ்சரியுமே வந்து பூர்ணிமா அப்போ மட்டும் தான் செய்கிறாங்க. ஏன் ஸோ சாபுதானிக்கு கிச்சடி வந்து ஏன் ஒகேஷ்னலி செய்கிறாங்க அப்படின்றது தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். क्यों, क्या ये चीजें जब इच्छा हो तब नहीं बनाई जा सकती, कोई मना करता है. ஏன் இந்த பொருளெல்லாம் வந்து நமக்கு எப்போ ஆசையா இருக்கோ அப்ப செய்யக்கூடாதா, யாராச்சும் வேணான்னு சொல்றாங்களா அப்படின்னு அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். हे भगवान यह तो अच्छी खासी बोरियत हो गई. ஐயோ கடவுளே இது செம்ம போரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். पूरा दिन कोई कैसे लेटा रहे, फुल डे என்னால் எப்படி படுத்துட்டு இருக்க முடியும். और शाम को, क्या शाम को भी नाना जी बाहर जाने देंगे. एंड ஈவினிங்ல வந்து தாத்தா என்ன வெளியே போக விடுவாங்களா. सारे बच्चे हल्ला मचाते हुए आंगन में खेल रहे होंगे और मैं बिस्तर में पड़ा छक मार रहा हूँगा. ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா வாசல்ல, ஆங்கன்னா வாசல்ல எல்லா பசங்களும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அண்ட் நான் பெட்ல படுத்துட்டு இருப்பேன். அக்கல்மந்த் ஆர் பனோ பீமார். ஸோ அவன் தனக்குள்ளவே பேசிக்கிறான் என்னன்னா, ஸோ நீ ரொம்ப ஸ்மார்ட் தான், இன்னும் நீ வந்து இப்படி நடி உடம்பு சரியில்லாத மாதிரி. और आज दिया गया होमवर्क किससे कॉपी मांगोगे, मैं रोवासा हो गया. அண்ட் இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் யார்கிட்ட இருந்து நான் நோட்டு வேற கேட்பேன். இதை யோசிச்சுட்டு அவன் ரொம்ப சேட் ஆயிட்டான்.
पास के कमरे में होती खटर पटर से अंदाजा हुआ कि मुन्नू स्कूल से आ गया है. ஸோ பக்கத்து ரூம்ல வந்து சத்தம் வந்துட்டு இருந்தது. அதை கெஸ் பண்ணிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் முன்னு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான்றது. तो क्या 1 बज गया? ओ அப்போ 1 மணி ஆயிடுச்சா? अब बर्तनों की आवाज आ रही है, शायद सब लोग खाना खाने बैठे हैं. and 1 மணி ஆனதுனால பர்த்தனைனா பாத்திரம், ஸோ பாத்திரம் சத்தமும் கேட்குது, எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு. முன்னு एक बार भी मुझे देखने नहीं आया. and முன்னு வந்து என்ன ஒரு தடவை கூட வந்து பார்க்கவே இல்லை. आया भी होगा तो दबे पांव आया होगा और मुझे सोता जान लौट गया होगा. ஒருவேளை வந்திருந்தாலும் அவன் தபே பாவனா ரொம்ப மெதுவா, அதாவது சத்தம் இல்லாத வந்திருப்பான். ஸோ ஒருவேளை வந்திருந்தாலுமே என்னை தூக்கத்துல பார்த்துட்டு அவன் திரும்பி போயிட்டு இருப்பான். वह खाना खा रहे हैं, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. चबाने की आवाजें आ रही हैं. देखो उन्होंने एक बार भी आकर नहीं पूछा कि तू क्या खाएगा. ஸோ அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. चबानाना चुविंग, ஸோ சாப்பிட்ற சத்தம் கேட்குது. அண்ட் அவங்க என்ன ஒரு தடவை கூட வந்து கூப்பிடவே இல்லையே, சாப்பிட்றியான்னு கேட்கவே இல்லையே. पूछते तो मैं साबूदाने की खीर ही तो मांगता, कोई ताजमहल तो नहीं मांग लेता. நான் என்ன வெறும் साबूदाने की खीर தான் கேட்டிருப்பேன், தாஜ்மஹலா கேட்டிருப்பேன் சாப்பிட்றதுக்கு. लेकिन नहीं, भूखे रहो, इससे सारे विकार निकल जाएंगे. ஆனா அப்படி நடக்கல. நீ பட்னியா இரு, பட்னியா இருந்தாதான் உன்னோட நோய் நொடி எல்லாம் போயிடும். विकार निकल जाए बस, चाहे इस चक्कर में तुम खुद शिकार हो जाओ. பட்னியா இருந்து நீ பலிகாடு ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நீ சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். आज क्या खाना बना होगा, खुशबू तो दाल चावल की आ रही है. ஸோ இந்த பையன் வந்து அவனால இருக்கவே முடியல. அவன் என்ன யோசிக்கிறான்னா, இன்னைக்கு என்ன சமைச்சிருப்பாங்க, ஸ்மெல் பார்த்தா இன்னமும் சாம்பார் சாதம் செஞ்ச மாதிரி இருக்கே. अरहर की दाल में हींग जीरे का बघार और ऊपर से बारीक कटा हरा धनिया और आधा चम्मच देसी घी. अरहर की दाल ना तोरम பருப்பு, ஹீங்கன்னா பெருங்காயம் சீரகம். ஸோ பெருங்காயம் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சு அது மேல வந்து ஃபைன்லி சாப்டு கொத்தமல்லி போட்டு அதுல நெய் ஊத்திருப்பாங்களே, பகாரனா தாளிப்பு. फिर उसमें उन्होंने नींबू निचोड़ा होगा. एंड அதுக்கப்புறம் அதுல நல்லா ஒரு லெமனை பிழிஞ்சிருப்பாங்க. थोड़ा सा इस बीमार को भी कोई दे दे, யாராச்சும் இந்த நோயாளி கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறான். लेकिन खुशबू तो किसी और चीज की है. ஆனா வேற ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கே. क्या हरी मिर्च तली हुई है? ஒருவேளை வந்து பச்சை மிளகாவை வந்து எண்ணெயில போட்டு வறுத்திருப்பாங்களோ. उसे दाल चावल में मसल कर खा रहे हैं. எல்லாரும் அதை வந்து சாதத்துல நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. जब रहा नहीं गया तो मैं रजाई फेंक कर खड़ा हो गया. ஸோ என்னால வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே முடியலன்னா இமீடியட்லி என்னோட பிளாங்கெட்டை தூக்கி போட்டு எந்திரிச்சு நின்னுட்டேன். दबे पांव दरवाजे तक गया और चुपके से झांक कर देखा. ஸோ மெதுவா दबे पांवனா மெதுவா சத்தம் போடாம நான் கதவு கிட்ட போயிட்டு எல்லாரையும் ஒளிஞ்சு பார்த்தேன். चुपके से ना ஒளிஞ்சு பார்க்கறது. हाँ दाल चावल तली हुई मिर्च. ஆமா எல்லாருமே வந்து சாம்பார் சாதம் அந்த ஃப்ரை பண்ண பச்சை மிளகா கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லேக்கின் முன்னு ஆம் ஜூஸ் ரஹா தா. ஆனா இந்த முன்னு வந்து மாம்பழம் உறிஞ்சிட்டு இருந்தான். ஜூஸ்னா உரியுறது. ஆம் இஸ் மौसम में जरूर बम्बई वाले चाचा जी ने भेजे होंगे. ஸோ சாச்சா ஜினா சித்தப்பா. ஸோ மாம்பழம் இந்த சீசன்லயா, கண்டிப்பா வந்து பாம்பேல இருக்கிற சித்தப்பா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. कैसे चूस रहा है, पूरी गुटली मुंह में ठूसे. எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, எப்படி உறிஞ்சிட்டு இருக்கா பாரு. அந்த ஃபுல் குட்லி, அந்த ஃபுல் மாம்பழம் கொட்டையை வந்து வாய்க்குள்ள வச்சு எப்படி உறிஞ்சிட்டு இருக்கான் பாரு. ஜெய்சே ஆம் கபி தேखे न हो. உக்கடு கழிப்பா. உக்கடனா ஃபுட்டி, அதாவது சாப்பாடே பார்க்காதவன், மாம்பழத்தையே பார்க்காத மாதிரி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. பூரா हाथ भी सान रहा है. ஃபுல்லா கையை வாய்க்குள்ள விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். मैं जलन गुस्से और घुटन में पांव पटकता वापस बिस्तर में आ गया. जलनना பொறாமை, குஸ்ஸானா கோவம், குடனா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 3 ஃபீலிங்ஸ்ல நான் எனக்கு பயங்கர கோவத்துல என்ன பண்ணேன்னா என்னோட காலை தட்டிட்டு, பாவம் பட்டக்குனா காலை தட்டுறது. ஸோ காலை தட்டிட்டு மறுபடியும் நான் போய் பெட்ல போய் படுத்துட்டேன். உஸ் பூரே தின் முझे भूखे पेट ही रहना पड़ा. அந்த ஃபுல் டே நான் வந்து பட்னியா தான் இருந்தேன். सारे विकार निकल गए. எல்லா நோயுமே அந்த பட்னியால போயிருச்சு. इसके बाद स्कूल से छुट्टी मारने के लिए मैंने बीमारी का बहाना कभी नहीं बनाया. இதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல லீவு போடுறதுக்காக இந்த உடம்பு சரியில்லைன்ற எக்ஸ்கியூஸை நான் கொடுத்ததே இல்லை.